ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு தகவல் ஷார்ட்கட்டாக பார்க்கலாம். இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா 9வது புத்தகம் தமிழ் பொது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். ஓகேவா? யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் அப்படின்னா ஜான் பென்னிக்விக். ஓகேவா? முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநிலப்பரப்பில் மழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த பெய்யக்கூடிய மழை நீர் பெரியாறில் ஓடி வேஸ்ட்டாக போயிட்டு கடலில் போயிட்டு கலக்குது. அதை என்ன பண்ணலாம், அந்த அணை மூலமாக தடுத்து அதை மக்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு அணையை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி கவர்மெண்ட்டு தரல, இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவருடைய கதை தான் அந்த லிங்கா படம் வந்திருக்குல்ல, ரஜினியோட படம். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இவர் தான் பார்த்தோம்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னுமே தன்னுடைய குழந்தைகளுக்கு பென்னிக்விக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கக்கூடிய வழக்கம்லாம் இன்னும் அங்கே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் ஜான் பென்னிக்விக்கு, முல்லை பெரியாறு அணை, ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுமாதிரி அந்த பகுதியில் இவருடைய பேர் வைக்கிறாங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். இதுலேருந்து நமக்கு பெருசாக கொஸ்டின்றது வரலனாலும் ஏன் விடணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஓகேவா? எதுக்கு விட்டுட்டு போகணும், ஈஸியாக இதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டு லிங்க் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். இது ராம் சீதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ராம் சீதா, ராணா ராம்நாடு. ஓகேவா? இம்மு பார்த்தோம்னா இது எல்லாமே பார்த்தோம்னா புள்ளி வச்ச எழுத்து நீங்கள் பார்க்கக்கூடாது, ம அப்படின்னு தான் பார்க்கணும். ம அப்படின்றது மதுரை, சி அப்படின்னா சிவகங்கை, தா அப்படின்னா என்னன்றதுனா நமக்கு தான்றது அந்த தேனி. ஸோ தேனி, திண்டுக்கல் எல்லாமே தா வரிசை இதில் தான் வருது. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ராம்னா ராம்நாடு, இம்மு அதில் ம பார்த்தோம்னா மதுரை, சி அப்படின்னா சிவகங்கை, தா வரிசையில் வரக்கூடிய 2 எழுத்து தேனி, திண்டுக்கல். ஸோ அதை வச்சு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக இந்த அளவுக்குலாம் நமக்கு கொஸ்டின் அப்படின்றது போகாது. இருந்தாலும் கேட்டாங்கன்னா இந்த மார்க்கும் நமக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறது. ராணா ராம்நாடு, மேனா மதுரை, சீனா சிவகங்கை, தாவரிசையில் 2 எழுத்து தேனி, திண்டுக்கல். ஓகேவா? அதுமாரி தேனை தின்னலாம் அப்படின்னு கூட லிங்க் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அடுத்த ஷார்ட்கட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.